நான் தங்க சொல்றேன் மகாலுக்கு ரோசம் வந்துமா கோவம் எனக்கு அப்படியே கிளம்புது. எனக்கா எனக்கு கல்யாணமும் ஒன்னும் ஆகல. எங்க எஜமானுக்கு என்னைக்கு கல்யாணம் ஆகுதோ அன்னைக்குதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சொல்ற தாவர பாத்திரம் இருக்குது அதுக்கு எங்க அண்ணன் மோண்டாட்டி அது எங்க அண்ணன் மோண்டாட்டியா மோண்டாட்டி இல்லையாப்பா அது சும்மா பாப்பம் போய் கோடி பாத்திரம் இருக்கிறது அது என் தம்பி பொண்டாட்டியா கோடி பாத்திரம் இருக்கிறது சட்டி பாத்திரம் இருக்கிறது அது ஏன் பொண்டாட்டியா உண்மையே சொல்ற ஒரே ஒரு பொண்டாட்டியா உனக்கு உண்மையே சொல்றா ஒரு பொண்டாட்டிதான் நான் குடுத்த வாழை வச்சிருக்கேன் பொழுது நீங்க சத்தியமா ஒரே ஒரு மனிதன் சொல்லுங்க சத்தியமாதாமா முத என்ன ஒரு கட்ட நீ பொண்ணு அதெல்லாம் கணக்கு பண்ண முடியுமா முத ஒரு பொண்டாட்டி கட்டினா மகேஸ்வரி உண்மைதாடா என்ன நீ சொல்ற காஞ்சிபுரத்துல கட்டினா மகேஸ்வரி ரெண்டாவது ஒரு பொம்பளை யாரு தாமரை பாக்கம் கூட்டுரோடு தாமரை பாக்கத்துல கட்டினா பெரியபாளையம் தாமரை பாக்கம் மூணாவது இது அச்சர பக்கத்துல கோயிந்தம்மா பேரு என்ன பண்றது நாலாவது இப்போ பெரம்பலூர் கட்டியாத பேரு அன்பழகி 4 பொண்டாட்டி மொத்தம் 13 பசங்க உண்மையிலடா ஆமா ஐயாட்ட வேலை பொண்ணு 2 பொண்ணு அழகா இருக்கல அவரை கூட்டிட்டு எனக்கு கூட ஞாபகம் மறந்து போச்சுப்பா அது என்ன கேள்வி தூக்கு மாதிரி கேக்குதுப்பா நான் ஊரு வளர்த்து தலையை காட்டுறதா காட்டாத போட்டா என்னடா பண்ண ரெண்டாம் வட்டாடா நீ மச்சான் நீ சொல்றா உன்னை பத்தி எனக்கு தெரியாது மச்சான் அந்த பொண்ணு சொல்றா உன் அக்கா தங்கச்சி இருந்தா கூட்டிக்கல உன் பொண்ணு இருந்தா கூட்டி கேக்குது முடியாத மச்சான் படி வச்சிட்டோம்னா நம்மள இது கிடைக்க நீ கொஞ்சம் கேளு போய் வாய் தொடர்ந்து சூத்து வாயில பாத்துட்டு 2 நாளா எங்க தாலி அறுத்துக்கிற பாருங்க கம்முன்னு இருக்கிற நான் 3 ராத்திரி நாடகம் கொடுத்தாங்க அங்க போய் நாடகம் வேண்டுமே சும்மா அது எண்ணெயை குச்சி விட்டு 10 சும்மா இருக்க முடியுமா குச்சி போட்டு அந்த 3ஆம் ராத்திரிக்கார என்னப்பா ஐயோ ஓனர் இப்படி ஆப்பான்ட்டாரப்பா அவர் நம்பிதாம்மா நாடகம் 3 ராத்திரி கொடுத்தான் ஒரு ராத்திரி வாயில போட்டுனாரு அங்கதான் போனா இங்கே வந்து வாய் தொடங்க வாயில வாங்கி தூண்டு எல்லாம் கவுந்து வச்சு 10 தூணா தூங்குறது கிடையாது ஒன்னு ஆபீஸுக்கு வந்துருக்கு கை எடுத்து போறதுக்கு அங்கங்க பணம் போடணும் தாலி யாருக்கு வந்துருக்கு கம்னு வாயை தோந்தா அப்புறம் நாடகத்துக்கு வச்சா தெரியுமா இன்னைக்கு உனக்கு நல்ல நேரம்டா அவருக்கு நல்ல நேரம் இல்ல என்ன அப்படிமா ஐயா இத பாருங்கயா இத தந்தை பார்க்கறதுக்கு மகிமை ஐயா நான் உடைச்சிட்டு தான் வந்திருக்கேன் ஆமா டேய் மச்சான் ஏஜமா அது எவ்வளவு சொல்லி பார்த்து கேட்கல மயிரேனா இறங்க போடாது அது காலை கழுத்து நடுவுல மயிலே நீ பேச்சா நீயும் நீயும் பேச்ச மாட்டேனா மச்சான் ஆனா நீ இப்ப நிக்கலாம் எப்படி படி இல்ல நிறுத்துறேன் இப்ப பேச்சு சந்தோஷமா இருக்கு என்ன சொல்ற ஒண்ணும் காட்டியாது உனக்கு என்ன சும்மா ஒரு ஆச்சா பாடுறாரு கட்டி பிடிச்சிட்டு கூடு என்னடா கருப்பு போனா செல்ஃப் வாங்கி தருவீங்க பிச்சை எடுத்து பிழைத்தாலும் தன் மாணவர்கள் மாணவர்கள் ஜாதியை சேர்ந்தவனாக என்னுடைய தந்தைக்கு
கூட்டானா ஆமா பொண்ணா பொருளா வாரிக்கு போறோம் ஏதோ கொஞ்சம் ஆசைப்படுறாரு அவர் ஆசைப்படுறாரு நம்ம அண்ணன் மாதிரி நினைச்சுதான் மனுஷன் ஏறக்கூடாது அண்ணியா உன்னை வாந்தி பேச்சு வந்து வலிக்கு வாரி போவோ உன்னை பஞ்சா துணி போட்டு மறிக்கோ உன் பாடைய பஞ்சாயத்துல இறக்கி இறக்கி ஏத்தா இருக்கா மட்டன் போட யார பார்த்து பஞ்சாயத்துல இறக்கி என் ஏதோ பொம்பளை ஆச்சா நம்மளையும் அவளே ஒத்துக்கணும் போறோமா ஏய் நீ போற பஸ் கவுரா மாடி சாவியோ இல்ல பஸ்ல மாடி சாவியோ சாவலாம் பைபாஸ்ல போய் நிக்கிறான் லாரிக்காரன் ஓட்டின்னு வர்றான் என் மூஞ்ச பாதி திருப்பி அப்படி ஓட்டி சொன்னா பார்த்து உனக்கு
அந்த ஒரு கேள்வி அப்படியே தூக்கு மாட்டுற மாதிரி கேக்குறா அங்க மானு கட்ட கூட்டா மச்சான் 4 கூட்டா மச்சான் அது எனக்கு அடி தெரியல இந்த கான்ட்ராக்ட் அது இந்த ஜாட்டி மானம் வந்து பாப்பா அதுல பட்டுச்சு எது பாப்பா அதுலப்பா எந்த பாப்பா தரப்பா பாப்பா யாருங்கிற பாப்பா நீங்க யார் நாட்டு தளபதி நானே ஏமைக்குரிய பிறந்தவள் நீங்களோ கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் நானும் ஒரு குப்பை மேடுங்க அப்படிங்கும் போது குப்பை மேட்டுக்கோ கோபுரத்தில் கலசுக்கோ அந்த குப்பை மேட்ல எடுத்து கோபுரத்துல வச்சா அதுதானே பேர் சொல்லலாம் இன்னும் யாருக்கிட்ட ஊடுற நீட்டு அம்மா விட்ட கவுந்து போடுவா ஏதோ அவரை கம்முனுக்குறான்னு பாக்குறேன் அவர் யாரு தெரியுமா அவரு நாட்டுக்கு அமைச்சர் அவரு அவள கேட்டமா கூடாதா கை பிடிச்சி